வணக்கம்ங்க. இப்ப நம்ம தென்னை மரத்துக்கு வந்து மெயினா வந்து இந்த சென்டர்ல உரம் போடுறதா, இப்ப 5 அடி தள்ளித்தான் உரம் போட சொல்றாங்க. அந்த வேர்கள்லாம் வந்து எங்க இருக்குது, எப்படி என்னன்னு பார்த்துக்கலாம்ங்க. அண்ணன் சொல்லுவாருங்க. அத கேட்போங்க. இப்ப தென்னை மரத்துக்கு வந்து நம்ம உரம் போடுறோம்னாங்க, ம். மரத்தினுடைய மட்டை வருது. மட்டை முடிஞ்சு ஓலைய ஆரம்பிக்குது. ஒரு 5 அடி, 4 அடி, 5 அடி தள்ளித்தான் ஆரம்பமாயிக்கும். அதில உரம் குடுத்தீங்கன்னா தான் கிளை வேர்கள் வரும். மெயின் வேர் தான் வரும். கிளை வேர் தான் வந்து உரத்த எடுத்துக்கும். அதனால நம்ம மரத்துக்கு அடி கொண்டு போய் உரத்த வைக்கக்கூடாது. ஒரு 5 அடி தள்ளி வந்து உரத்த போட்டுக்கலாம். தண்ணி பாய்ச்சறதும் அது மாரி தான். 2 பக்கமும் மரத்துலருந்து 5 அடி, 5 அடி விட்டு ஆழமா வாய்க்கால் மாரி எடுத்து 2 சைடு மரத்து பக்கம் போட்டுக்கணும். வாய்க்கால் நடுவால் வாய்க்கால் எடுத்து மரத்துக்கிட்ட மண்ண போட்டுறலாம். இந்த வாய்க்கால் வந்து மண்ணு, உரம், தண்ணி பாய்ச்சறது, இப்ப மரத்துலேருந்து மட்டை, பாலை, பண்ணாடை, தேங்காயினோட மட்டை உரி மட்டை எல்லாமே வந்து வாய்க்கால்ல போட்டுக்கலாம். வாய்க்கால் போட்டு தண்ணி பாய்ச்சி இதில உரம் நீங்க வந்து இயற்கை உரம் கொடுத்தாலும், செயற்கை உரம் கொடுத்தாலும் வாய்க்கால்ல குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அத மக்க மக்க இது நல்ல ஈல்டும் கிடைக்கும். அது வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து ஈரம் காக்கும். உள்ள ஈரம் ட்ரை ஆனாலும் உங்களுக்கு நம்மளுக்கு அ பிரச்சனை இல்லைங்கிறீங்க. 10 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி காட்டினா கூட மரத்தினுடைய கழிவு பூரா இங்க இருக்கிறனால, அது மக்க மக்க உரம் வந்து நல்லா கிடைக்குது. அதனால மரத்தில வந்து நல்லா காய் திறமை கிடைக்கும். அப்புறம் அதே மாரினா இந்த எல்லாம் ரவுண்ட் அப் போட்டு எல்லாம் அடி அடின்னு நல்லா அடிக்கிறாங்க. அது தோப்பு புள்ளைங்க அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அத எப்படிங்கண்ணா நம்ம விட்டுட்டாலே வராம இருக்குங்களா? இல்ல இந்த மாரி இந்த நீங்க வைக்கிற மாரி பாக்கன்னு, இந்த மாரி வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களாண்ணா? பாக்குன்னு வைக்கலாம். இடையில ஒரு லைன் 2 மரத்துக்கு நடுவால ஒரு லைன் பாக்கு மரம் வைக்கலாம். சரிங்கண்ணா. அந்த களை வந்து களைகள் தான் உரங்கள். களைகளே உரங்களாயிருங்க. நீங்க புடுங்கி உள்ள போட்டீங்கன்னா, அந்த வாய்க்கால் எப்படி சொல்றேன், அந்த வாய்க்காலுக்குள்ளேயே போட்டீங்கன்னா, சரிங்க. அது உரங்களாயிரும். நம்ம புடுங்கி போடுற பக்கம் மறுபடியும் மொளைக்கும்ங்க. முளைச்சா அது மறுபடியும் மேல நம்ம புடுங்கி புடுங்கி போடுறோம். மட்டை போடுறோம், பண்ணாடோ, ம். பாட்டையெல்லாம் போடுறப்போ அது வந்து உங்களுக்கு மக்கி போயிரும். மக்கி போயிரும். மக்கி போயிரும். ஒண்ணும் பெருசா பாதிக்காது. அப்புறம் ரவுண்ட் அப்லாம் அடிச்சா ரொம்ப அது காட்டுக்குள்ள விஷத்தன்மை தான. சாப்பிடுற பொருளுக்கு விஷமாகுது. ஆமா. ஆங்க. எல்லாமே சாப்பிடுற பொருள் விஷமா விஷம் தான். ஆமாமா. ஆ. அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மருந்து அடிக்காம வந்து காட்டுக்குள்ளேயே அது நீங்க சுத்தமாவே மருந்து அடிக்கிறது இல்லைங்க. மருந்து அடிக்கிறது. இயற்கை விவசாயம் நம்மளுது. இயற்கை விவசாயம் பண்ணாலும் நாங்க மருந்து அடிக்கிறது. இது புல்லு போட புடுங்கி அந்த வாய்க்கால்ல போட்டுற வேண்டியது தான். தண்ணி வாய்க்கால் பாய்ச்சிக்கணும். ஏன்னா கிளை வேர் வந்து 5 அடி வந்து வருது. சரிங்க. அதனால உரம் எடுக்கிறதே அங்க வந்து எடுக்கும். அப்புறம் தண்ணி வந்து மரத்துக்கடியில பாய்க்கிறது வேஸ்ட்டுங்க. மரத்துக்கடியில பாய்க்கக்கூடாது. வேஸ்ட்டுங்க. அப்ப 5 அடி தள்ளி அது எங்க அந்த ஆ. கிளை வேர் இத மட்டை இருக்குன்னா, மட்டை அங்கருந்து இவ்வளோ தூரம் 5 அடி வரும். ஆமா, ஆமாங்க. இதில வந்து 5 அடி வரும். இங்கிருந்து தான் வேர்கள் கிளை வேர் வரும். ரைட் ஓகே. அப்ப தென்னை மரத்துல மட்டை இருக்கு. ம். அது கீழ தான் வருது. அது இதுக்கு இந்த பக்கம் தான் கிளை வேர் வரும். நீ அதுலேருந்து அங்கெல்லாம் உரம் வச்சீங்க வேஸ்ட்டு. சரிங்க. இதுலருந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க உரம். ஈல்டு கிடைக்கும். இப்ப கிளை வேர் சத்து எடுக்கும். பிரிஞ்சு வர வேர்கள் பிரிஞ்சு வர வேர் சத்து எடுத்து மரத்துக்கு சத்து கிடைக்கும்.